வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? கன்ஃபர்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ன்னு சில செய்தி சேனல்கள்ல வந்திருக்கிற ஒரு லிஸ்ட்ட பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10, 12 பேர குடுத்துருக்காங்க. அ எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு சிலர் மிஸ் ஆறாங்க அப்படிங்கிறது தோணுது. அதேபோல நம்ம ஆடிஷன் லிஸ்ட்லேருந்து ஒரு சிலரோட பேர் இங்க இருக்கு அப்படிங்கிறது தான். அத பத்தி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. முதல் பேரே வந்து நமக்கு தெரிஞ்ச பேர் தான் எல்லாருக்கும் தெரியும். அ அன்ஷிதாவா? அக்ஷிதா அசோக். அக்ஷிதா அசோக் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபர்ம்ட் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அ அக்ஷிதா அசோக் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. காரணம் இந்த பேர் எல்லாமே நம்ம போன வருஷமே அடிபட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து அ விஜய் டிவி சீரியல்ல நடிச்சாங்க அப்படிங்கிறத தவிர வேற எதுவும் பெரிய இது இல்ல. இப்பவும் ஒரு சிறிய சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதேபோல அதுக்கு அடுத்ததாக மலையாளத்துல ஏற்கனவே பிக் பாஸ்ல அட்டெண்ட் பண்ண ஒருவர். இவங்க வந்து அமலா ஷாஜி. அமலா ஷாஜியும் அடுத்து வராங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அமலா ஷாஜி பொறுத்தவரைக்கும் அவங்க டாப் 5ல வந்தாங்களான்னு தெரியலல்ல லாஸ்ட் டைம். அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அமலா ஷாஜி பெருசா சாதிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் தமிழ் பிக் பாஸ் வேற மாரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பப்ளூ பப்ளூ பிரித்திவிராஜ். பப்ளூ பிரித்திவிராஜோட பேரு போன வருஷமே அடிபட்டதுங்க. ஆனால் அவர் பெருசா அங்க வரல அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் பப்ளூ பிரித்திவிராஜ் வந்தா தெறிக்க விடுவாரு அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட உனக்கு தெரிஞ்சு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வாரம் இருப்பாரு அப்படின்னு நல்லாவே தெரியும். பட் பார்க்கலாம். அதேபோல திவ்யா துரைசாமி. திவ்யா துரைசாமி இப்ப ரீசென்ட்டா ஒரு படத்துல கூட நடிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் திவ்யா துரைசாமி ஒரு ஹீரோயினா நடிச்சாங்க இப்பதான். இந்த வாழைங்கிற படம் நினைக்கிறேன். அதுல நடிச்சிருக்காங்க. அவங்க நிறைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதேபோல நம்ம மணிமேகலை இருக்காங்களே, அதேபோல இன்னொரு மணிமேகலை கூட வராங்க. பட் அது நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம் கண்டிப்பா. ஸோ திவ்யா துரைசாமி வந்தா உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அடுத்ததாக குரேஷி. குரேஷி வந்து ஐய! நான்லாம் பிக் பாஸ் வரமாட்டேங்க. யாருங்க சொன்னா? அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிற ஒரு நபர். என்னய்யா அது சும்மா வந்து பிக் பாஸ் போறியா? பிக் பாஸ் போறியான்னு கேட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒரு வேலையா? எனக்கு இருக்கிற வேலை நேரம் சரியா இருக்கு அப்படிங்கிற மாரி கொண்டு போயிட்டு இருக்காரு குரேஷி அவர்கள். ஆனால் அவர் பிக் பாஸ்ல கன்ஃபர்ம்டு லிஸ்ட்ல அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக இவங்க யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். புதுசா பூனம் பஜ்வா. பூனம் பஜ்வாவும் வராங்க அப்படின்ற மாரி ஒரு செய்திகள் அடிபட்டுக் கொண்டிருக்கிறது. பூனம் பஜ்வா முத்தன கத்திரிக்கான்னு ஒரு படத்துல நடிச்சாங்க. அந்த படம் வந்து நான் ஒரு 2, 3 தடவ பார்த்தேன். ஒரு 4, 5 வருஷம் முன்னாடி. அந்த மாரி அவங்க இப்ப படம் எதுவும் இல்லாம இருக்குங்கிறதுனால, அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக நம்ம ரஞ்சித் அவர்கள், நம்ம நெருங்கிய நண்பர்ன்னு சொல்லலாம். அவர் வந்து நெறைய சீரியல் நடிச்சிட்டு இருக்காரு இப்போ. பட் அவரு உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். அது நடந்தால் சந்தோஷமாகத்தான் இருக்கும். ரித்திகாவும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்க்கலாம். அதேபோல ரோஷினி. ரோஷினி வந்து கண்ணம்மா சீரியல்ல பயங்கர பரபரப்பா இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்களும் வர்றது ஷாலின் சோயா. ஷாலின் சோயா எல்லாருக்குமே தெரியும். இவங்களும் பிக் பாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. பட் லெட்ஸ் சி. அதற்கு அடுத்ததாக விஷால், விஜே விஷாலும் வராரு. அவரோட இமேஜ் மிஸ் ஆயிருக்கு. பட் அவருமே வரதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்குங்க. இந்த 12 பேர் லிஸ்ட் இருக்கு. இவங்க எல்லாருமே கன்ஃபர்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி வந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வருவாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கன்ஃபர்ம்டு லிஸ்ட் வந்து ஒரு 10, 12 பேர்னா இன்னொரு 10 பேர் யார் அப்படின்னா, நம்ம ஆடிஷன் லிஸ்ட்ல ஏற்கனவே நிறைய பேர் குடுத்துருக்கோம். அவங்க பேர்லாம் வரலாம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. லெட்ஸ் சி பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு